புத்தகம் ஒன்று ஒரு சிறு பெண்ணுடன் வாழ்க்கை நெடுக பேசிக்கொண்டே வருகிறது. அந்த மாதிரி அது என்ன புத்தகம் அப்படின்னா உனக்கு படிக்க தெரியாது. இந்த புத்தகத்தினுடைய சாரம் என்னென்னா, புத்தகம் ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு சிறு பெண்ணோட வாழ்க்கை நெடுக பேசிகிட்டே வருது. அந்த புத்தகம் பேர் என்ன அப்படின்னா உனக்கு படிக்க தெரியாது என்ற கூற்றால் அப்பெண் உள்ளத்தில் பெற்ற அடி பிற்காலத்தில் சமையல் செய்தும் தோட்டமிட்டும் பொது இடங்களில் பாட்டு பாடியும் சிறுக பணம் சேர்த்து குப்பை கொட்டும் இடத்தில் ஒரு பள்ளியை உருவாக்கிட காரணமானது. ஒரு பள்ளியை உருவாக்கியிருக்கிறாங்க. உலகெங்கும் மூலை முடுக்குகளில் உள்ள ஒடுக்கப்பட்ட கல்வி மறுக்கப்பட்ட சமூகங்களின் ஒரு குரலாக இருந்தவர் அமெரிக்க கருப்பின பெண்மணி. பேர் முக்கியம் பாருங்கள், மேரி மெக்லியோட் பெத்யூன். என்ன அப்படின்னா உனக்கு படிக்க தெரியாது. புத்தகம் ஒன்று பார்த்தீங்கன்னா சிறு பொண்ணோட வாழ்க்கை நெடுக பேசிக்கிட்டே வரக்கூடிய அந்த புத்தகம் பேர் உனக்கு படிக்க தெரியாது. அமெரிக்க கருப்பின பெண்மணி பள்ளி உலகத்தில் இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட கல்வி மறுக்கப்பட்ட அந்த சமூகங்களினுடைய குரலாக இருந்தவர் யார் அப்படின்னா அமெரிக்க கருப்பின பெண்மணி மேரி மெக்லியோட் பெத்யூன். இந்த புக்கு இந்த மாபெரும் கல்வியாளரின் வாழ்க்கையை உனக்கு படிக்க தெரியாது என்ற தலைப்பில் நூலாக படைத்துள்ளார் கமலாலயன். இவருடைய இயற்பெயர் வே குணசேகரன். பாருங்கள், கமலாலயம். கமல் குணா படத்தில் நடிச்சிருக்காரு இல்லைங்களா, அதனால் கமலாலயன் குணா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அவர் உனக்கு படிக்க தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கமல் குணா உனக்கு படிக்க தெரியாது. இவர் பார்த்தீங்கன்னா வயது வந்தோர் கல்வி திட்டத்தில் ஒருங்கிணைப்பாளராகவும் பணியாற்றியுள்ளார். கமல் குணா உனக்கு படிக்க தெரியாதுன்றாரு, ஆனால் வயது வந்தோர் கல்வி திட்டத்தில் ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறாரு, பணியாற்றினார் அப்படின்னு ஞாபகம் வச்சுன்னா ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம்.